நெல்லையில் கல்குவாரிகளால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக நடைபெற்ற அறப்போர் இயக்கத்தின் கருத்து கூர்ப்பு கூட்டத்தில் கலகலப்பு ஏற்பட்டது. விவரங்களுடன் செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகராஜன், விவரங்கள். அதாவது கல்குவாரிகளால மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத நேரடியா மக்களையே சந்திச்சு ஒரு ஆவணப்படுத்தி அந்த ஆவணங்களை அரசுக்கு சமர்ப்பிக்கும் விதமா அறப்போர் இயக்கம் சார்பில் நெல்லையில ஒரு தனியார் மண்டபத்துல இன்னைக்கு ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனாங்க. அதாவது பொதுமக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்களுக்கு. ஆனா இந்த கருத்து கேட்பு கூட்டத்துல முதல் நடந்துட்டு இருந்து அவங்க அரசுக்கு தெரிய வைக்க வேண்டிய கருத்துக்களை தெரிவிச்சாங்க. தங்கள் சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிற எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த கூட்டத்தில் வழக்கறிஞர், அதாவது சென்னை ஹைகோர்ட் வழக்கறிஞர் சுரேஷ் உட்பட ஏராளமான அறப்போர் இயக்கத்தோட ஜெயராமன், அவரோட நிர்வாகி ஜெயராமன் உட்பட நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும்போது எதிர்பார்த்த விதமாக திடீர்னு குவாரி உரிமையாளர் தரப்புலேயே நாங்கள் ஒரு டீம் வருவாங்க, ஒரு குழுவினர் இருந்தாங்க. அவங்க வந்து நாங்கள் எங்களுக்கும் எங்க கருத்தையும் கேட்கணும் அப்படிங்கிறத ஒரு முன் வச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்பாக இங்கே பேசும்போது கூட குவாரி உரிமையாளர் தரப்ப அவ இ பாஸ் நடைமுறைக்கு வந்தாலுமே அந்த இ பாஸ்ங்கிறது பட்டா நிலத்துல கனிமங்கள் எடுக்கிறது தான் அவங்க அனுமதி. ஆனா அவங்க கொடுக்கப்பட்ட அளவை விட, அதாவது ஒரு 60,000 கனமீட்டர் எடுக்க வேண்டிய இடத்துல 5 முதல் 6 லட்சம் கனமீட்டர் வரைக்கும் வெட்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிற விதிமுறைகளை வெளிப்படுத்தினாங்க, தெரிவிச்சாங்க. ஆனா இந்த விஷயத்தை கேட்கும் போது கனிம வளம் சார்ந்து அந்த கோரிக்கை சார்ந்த உரிமையாளர்கள், அவர்களுக்கான ஆதரவாளர்கள் வந்தபோது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எங்க தரப்பு பாதித்தையும் கேட்கணும், அப்படி இல்லாம ஒரு தரப்பா நீங்க பண்ணி மக்கள்கிட்ட எதிர்ப்பை பதிவு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது அது கைகலப்பு வரைக்கும் போய் அது நாற்காலிகளை தூக்கி வீசி ஒருத்தருக்கு அடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு அதுல ஒரு வழக்கறிஞர் சுரேஷுக்கும் லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில இது தகவல் இருந்து உடனடியாக பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் உடனே வந்து சொந்தத்துக்கு வந்து தாக்குதலில் ஈடுபட்ட ஒரு நபரை பிடிச்சு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விட்டார். ரெண்டாவது, இந்த கூட்டத்துக்கு நீங்க ஏன் முறையா அனுமதி வாங்கலன்னு சொல்லி அறப்போர் இயக்கத்தை கேள்வி எழுப்பியிருந்தார். அதை தொடர்ந்து இப்ப அறப்போர் இயக்கம் சார்பில் உரிய அனுமதி பெற்று நாங்கள் கூட்டத்தை நடத்துகிறோம் என்று தெரிவித்து தற்பொழுது கூட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அறப்போர் இயக்கம் முதலில் நடந்து கொண்டிருந்த விதம் தாண்டி இடையில் அவர்கள் தரப்புக்கு வாதத்தை கேட்க வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சை எழுந்தது. அந்த இடத்து கருத்து கேட்பு கூட்டத்திலேயே நாற்காலிகள்லாம் பறந்தது. இது ஒரு அச்சு உணர்வை ஏற்படுத்தியது தான் காவல்துறை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.